ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லீக் கோட் கொஷின் நம்பர் 136 சிங்கிள் நம்பர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து நான் எம்டி அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஃபுல்லாக இன்டிஜர்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரே ஒரு நம்பரை தவிர எல்லா நம்பரும் வந்து ட்வைஸ் அப்பியர் ஆகும். நம்ம அந்த சிங்கிள் டைம் அப்பியர் ஆகிற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்ஆர் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். அது வந்து இனிஷியலாக 0ன்னு செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த அரேவை வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ட்ராவர்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ஆர் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ரிசல்ட்டு கூட எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அந்த ஒவ்வொரு வேல்யூவையும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா சேமாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது டூக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் 0 வரும். அதே டிஃப்ரெண்ட் நம்பரோட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபைனலி அந்த அரேவை முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து சிங்கிள் வேல்யூ மட்டும் ஒன்று டிஃபராக இருக்கும். அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோடை ரன் பண்ணலாம். ஸோ ஐடியில் போட்டு டீபக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளாக 41212 அந்த அரேவை எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 4. ஸோ ஐயை வச்சு ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ ஐயோட வேல்யூ 4 இருக்கும். இப்போது ரிசல்ட்டு கூட நம்ம வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் வச்சு ஐயை வந்து நம்ம வந்து இங்கே எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டோட வேல்யூ இப்போ 4 ஆகிடும். 4 ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்த வேல்யூவாக நம்ம வந்து ஐயோட வேல்யூ 1 எடுத்துப்போம். 1 கூட பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், 5 ஆகிடும். 5 ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து ஐயோட வேல்யூ ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், 2 ஆகும். 2 கூட எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு 7 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு திருப்பி 1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 6 ஆகிடும், ரிட்டர்ன் வந்துடும். ஸோ 6 கூட இன்னும் அது ஐ ஈக்குவல் டு 2 ஆகிடுது. இப்போ லாஸ்ட் வேல்யூ 2 இருக்குது. ஸோ இந்த 2வையும் நம்ம வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலி என்ன வரும்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து சேம் வேல்யூ வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனில் பண்ணும்போது கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஸோ அதனால தான் 2க்கும் 2ஓட வேல்யூ கேன்சல் ஆகிடும், 1 and 1 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஃபைனலி 4 வந்து நம்மளுக்கு நிற்கும் ரிசல்ட்டில். அதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.